நான் அம்மியில அரைச்சி வச்சேன் ஐர மீன் குழம்பு. நான் தேங்காய் திருவி வச்சேன் திருக்க மீன் குழம்பு. இக்கா அழாதக்கா அழாத. என்ன செய்யறது? எவ எடுத்தா எவ தின்னான்னு தெரியலையே, நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எல்லார் வீட்லயும் கறி மீனில் எடுத்து செஞ்சிருக்காங்க. இதுல உன் குழம்பு எந்த குழம்புன்னு நாங்க எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? எட்டி எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? நான் எம்பட்டு கஷ்டப்பட்டு அந்த குழம்ப வச்சேன்னு தெரியுமா? யார்கிட்ட எடுத்திருப்பா? யார் எடுத்திருப்பா? என் மனசு பொறுக்கலடி, என் மனசு பொறுக்கவே இல்லை. என் வீட்டு குழம்பு திருட்டு தின்னு சிறுக்கி அவ இன்னைக்குள்ள பேர்ல போவா. இப்பமே கோயிலுக்கு போய் குடிச்சிட்டு அவ பேர்ல சூட குளிச்சிட்டு வரணும் இல்லையான்னு பாரு. இந்தா உடு உடு, எவ எடுத்து தின்னால போட்ட உடு. எப்படிடி என்னால விட முடியல? என் புருஷனுக்காக ஆசாசிய செஞ்சு வச்சனே, இன்னைக்கு வச்ச குழம்பு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சனே. இப்படி ஒரு பருக்கு கூட இல்லாம எவளே களவாடிட்டு போயிட்டாலே. அப்பா என்ன வைய என்ன வைய. அம்மா முத்து பேச்சு குடிக்க கொஞ்சம் மோர் கொண்டு வாமா. இந்த கொலைய நடிக்க போய் கிடக்கு, குடிக்க மோர் வேணுமா? மோர் இந்த உங்களை வீட்டுல தானே இருக்க சொன்னேன், எங்க போனீங்க? என்னடா குடும்பம் இது? வீட்டுல இருந்தாலும் இந்த பெரிய மனுஷால அங்க இங்க போயிட்டு வராம சதா வீட்டுல இருக்கிறீங்க. நான் எப்படி உட்காருறது படுக்கிறதுன்னு ஏதாவது சொல்றேன். எங்கேயாவது போனா கூட ஏன் போனீங்கன்னு கேக்குறேன். நான் என்னதான் செய்யறதுக்கு? ஆமா நீங்க போகையில வீட்டுல யாரும் வந்தாங்களா? களவாடி போய் எவ்வளவு வந்தாளா இல்ல? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையாமா. ஏன் என்னாச்சு? என்னமோ உன் மூஞ்சி சரியில்லை. எப்பவும் நல்லா கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்ப. ஆமா சிரிக்கிறாங்க கலகலகலன்னு. எந்த சிரிக்க வீட்டு வந்து குழம்பு குண்டானோட ஊத்திக்கிட்டு போயிட்டா நீங்க அப்படியே போய் தெரு தெருவா உட்கார்ந்து வெட்டி நாயம் பேசிட்டு வாரீங்க. தானே இருக்கீங்க. இந்த வீட்டு கிட்ட பாத்துக்கிட்டா என்ன? உங்களை நம்பி ஒரு புண்ணியம் கிடையாது. எல்லாத்தையும் நானே பார்க்கணும், எல்லாத்தையும் நானே செய்யணும். இந்த மாட்டுக்கு போய் தண்ணி கட்டிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளவு குழம்பையும் காணும். எந்த சிரிக்க எடுத்தாலும் அவ மண்ணா பாவ, அவ நாசமா பாவ, அவ நல்லாவே இருக்க மாட்டா. ராத்திரியா பேதி போய் அவ பாரு வாயும் வயிறும் வீங்கி போய் தான் கிடப்பா. ஏ எப்பா நம்ம முத்து பேச்சியா இது? ஏ சாமி தெரியாம கூட இதுகிட்ட வச்ச கூடாது போலடா. நல்லா பாக்குறதுக்கு தான் ஆளு பவுசா இருக்கு. வாயை திறந்தா ஐயா கர்மா. நாமளே பரவாயில்ல இப்படி எல்லாம் பேச மாட்டோம். ஏ செல்லகிளி குழம்பு எதுவும் எடுத்திருந்தா சொல்லி கொடுத்துருடி. அப்புறம் கை கால் விளங்காம தான் போயிடும். இந்த அக்கா இருக்கிற கோவத்தை பார்த்தா போய் முட்டை மந்திரம் பண்ணாலும் பண்ணிடும். ஏட்டி அந்த திருட்டு பத்தி எல்லாம் உனக்கு தான் மட்டும் இருக்கும், எனக்கு இருக்காது. என்னைய உன்னைய மாதிரி திருடி நினைச்சுக்கிட்டியா? ஆமாடி நான் தான் குண்டா எடுத்துடுவான்னு சொல்ல பத்தல. போடி போய் கோவலை தூக்கிட்டு வந்து குழம்பு கொடுன்னு நீட்டிக்கிட்டு நின்ன. நான் கோவலை தூக்கிட்டு வந்தது நீ பாத்தியா? யாரும் எங்க கிட்ட சொல்லல பாரு. ஏன் கோயந்த மாமா நீங்க போகல? இந்த செல்லகிளி தானே உங்க வீட்டுக்கு வந்தா? அட ஆமா பிள்ள, ஆமா இப்பதான் ஞாபகம் வருது. ஏன் செல்லுங்களே நீ தானே கோவலை தூக்கிட்டு வந்த குழம்பு வாங்குறதுக்கு? அம்மாடி முத்து பேச்சு நல்லா இருக்குமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. குழம்பு எடுத்து உன் கூட்டுக்காரி கிட்ட நீயே கொடுப்ப. செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத பிள்ளையாட்ட நாடகம் நடிக்கிறியா? எம்மாடி அம்மா. இப்பதானே தெரியுது ஏமாறும் அவளோட நாடக நடிப்பெல்லாம். அப்படி எதுக்கு மாமா நான் போய் நாடகம் போடணும்? உனக்கு தெரியாம நீ வச்ச குழம்பு எங்க போவான்? காலு மலைச்சு கோழி என்ன பறந்தா போயிருக்கோம். ஏன் செல்லுங்களே போய் சொல்லாம சொல்லு, குழம்பு நீ தானடி ஊத்திக்கிட்டு போன. யோ கோயந்தா, நான் அங்க இருந்து குண்டான தூக்கிட்டு வரையில ஏன் எதிர்க்க போனது நீ தானையா? உன் பொண்டாட்டிக்கிட்ட கூட நான் பேசிக்கிட்டு நின்ன, நீ கூட வாலி தூக்கிட்டு போனிய. வாலி ஆமா வாலி எடுத்துக்கிட்டு போனா அதுக்கு பண்ணா வாலி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? வாலியா? என்னத்துக்கு வாலி எடுத்துக்கிட்டு போனீங்க? எந்த வாலி எடுத்தீங்க? எங்க போனீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா முத்து பேச்சு. தனி முந்தானித்து எனக்கு கஞ்சி கொண்டு வந்து வச்சல வாலில, அந்த வாலில பள்ளி செத்து போய் கிடந்தது. அதான் அது கொண்டு போய் ஊத்திட்டு குழி தோண்டி மூடிட்டு வரலாம்னு போனேன். இப்ப நீங்க திரும்ப வரையில வாலியோட வரலையே, என்ன வாலியும் சேர்த்து குழி தோண்டி பதிச்சிட்டீங்களா என்ன? அது பொங்கலுக்கு என் அண்ணன் சீரா கொடுத்த புது வாலி எங்க கொண்டு போய் கொடுத்தீங்க? உங்க பெரிய மருமகள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏமாமா நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல ஒரு பொருள் பண்ட பாத்திரம் எதுவும் இருக்க விட மாட்டேங்கிறீங்களா? எல்லாத்தையும் எடுத்து போய் பெரிய மருமகிட்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? அப்படி போன கதை திரும்பி இப்படி வந்துருச்சா? எப்படியோ சண்டை நடக்குதுல, நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா 4 நாள் இத்து போன வாலி அதை கொண்டு போய் குடுக்குறாங்க. வாங்கிட்டு வாரேன். வாலில என்னத்தை கொண்டு போனீங்க மாமா? நான் உங்களுக்கு வாலில கஞ்சி போட்டு கொடுக்கவே இல்லையே. வீணா போன சோத்த ஊத்துற அளவுக்கு நீங்க நல்லவர் கிடையாது. சாட்ட தட்டை கூட கை கழுவிக்கிட்டு எட்டை நவுத்தி வைக்க மாட்டீங்க. சொல்லுங்க மாமா, வாலியை எங்க கொண்டு போனீங்க? நல்லபடியா சொல்லிடுங்க. என்னமா முத்து பேச்சு? ஐயோ நீ கேட்கறத பார்த்தா என்னமா அந்த வாலியில நீ வச்ச குழம்பெல்லாம் ஊத்தி எடுத்து கொண்டு போய் நான் என்னமா என் மக வீட்டுக்கு கொடுத்த மாதிரி என்ன சொல்ற? யாரோசா இந்த கிழவர் பத்தியா நடந்தது எல்லாத்தையும் அப்படியே நடக்காத மாதிரியே சொல்றாரு. என்ன ஒரு திறமை பாத்துக்க. நீங்க செய்யவே மாட்டீங்க, நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. யாரு கண்டா? ஐயோ ஆண்டவனே, பனைமரத்துக்கு அடியில நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தானே சொல்லு வாங்க. சும்மா இந்த மாதிரி எல்லாம் இழுவ இருக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க மாமா, சொல்லிவிட்டேன். எம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை நீ அங்கிட்ட வச்சுக்காத. வா கூட்டுக்காரிகளுக்கு நீ ஊத்தி கொடுத்துட்டு என் மேல பழி போடுறியா? என் மவங்கார வந்தா யாண்டி கொடுத்தான்னு உன்னைய அடிப்பான். அந்த பையன் தானே இவ்வளவுதான் இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேச சொல்லி கொடுத்தத. இவ்வளவு வீட்டுக்குள்ள சேர்க்காதுன்னு எப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்? எங்கயாவது என் பேச்ச கேக்குறீங்களா? யாரு கேக்குறீங்க? இப்ப நாங்க என்ன மருமகளுக்கு நாங்களே சொல்லி கொடுக்குறோம். மடி நீங்க பேசாதீங்கம்மா. நீங்க 2 பேரும் எப்படியாப்பட்ட ஆளுன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். நல்லா பேசுற மாதிரி பேசுவீங்க, சிரிக்கிற மாதிரி சிரிப்பீங்க. எதுவும் தரலன்னா அப்படியே எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு வாரி எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க. நாடு வீட்டுல வந்து உட்காந்து நியாயம் பேசுறதுக்கு இது என்ன உன் அப்பா தான் கட்டி வச்ச வீடா? முதல்ல கிளம்புங்கம்மா. என் மருமகிட்ட வந்து சொல்லி கொடுத்து வீட்டுக்குள்ள சண்டையை மூட்டி வைக்கிறத நீங்க தான். அப்புறம் இனி உன் மாமியார் வயசானவங்க கூட பார்க்க மாட்டேங்க, தூக்கி போட்டு மிதிச்சிருவ மாட்டேங்க. கொஞ்ச நேரம் தான் அவருக்கு
அடி பாவி என்ன எதுக்கு சாவ சொல்ற? நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு. ஏதோ என் மருமவ நான் ஏசு நல்ல பேசினாலும் வாங்கிக்கிட்டு நல்லதையும் நல்லதையும் ஆக்கி போட்டாங்க. அதையும் வந்து உன் மாமனாருக்கு பிபி ஏறிடுச்சு, சுகர் ஏறிடுச்சு, அது கூட்டிடுச்சு, இது இறங்கிடுச்சுன்னு சொல்லி உப்பு இல்லாத கஞ்சம் போட வச்சாங்க. இப்ப வந்து ஒரே அடியா என்னைய வீட்டை விட்டு விரட்ட பாக்குறாள். இந்த அநியாயத்தை கேட்க யாரு இல்லையா? ஏன் மீனாட்சி இங்க வாடி, உன் புருஷனுக்கு நடக்கிற கொடுமைய பாருடி. ரோசா எழுந்துரு, வா போலாம். இந்த வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்க கூடாது ரோசா. ஏக்கா இனி அதுக்கு வாங்கடி இதுக்கு வாங்கடி, நீ எதுக்காவது எங்களை கூப்பிட்டா நல்லா இருக்காது பாத்துக்க. அவரு சொல்றாரு நீங்க வேற அதுக்கேண்டி கோச்சிக்கிட்டு கிடக்குறீங்க. நாளைக்கு காலையில உன் வீட்டு வாசலுக்கு வந்து எம்மா செலக்கிளி தண்ணி குடும்பம்னு கேட்பாரு. அவர் ஒரு விவரங்கட்ட மனுஷனை விடு. நீங்களே எடுக்கலீங்கன்னா அப்ப அந்த கறி குழம்பு எப்படி மாமா போச்சு? என்னத்த செய்ய? எங்கேயாவது போய் முட்டை மந்திரம் தான் வைக்கலாம்னு பாக்குறேன். ஒரு வீடு போது திருடுறாளவனா எவ்வளவு நெஞ்சு அழுத்த இருக்கும் அவளுக்கு. இப்படியே விடக்கூடாது. இது சோறு குழம்பு திருடினோதான் நாளைக்கு தங்க நகை பணம்னு திருட வருவாளுவ. அட விடுமா விட்டு தள்ளு. நீ எடுத்து கொடுத்தியா நான் எடுத்து கொடுத்தனும் ஆண்டவனுக்கு தான் தெரியும். போய் ஆக்க வேண்டிய வேலையை பாரு. அப்பவே சொன்னேன் ஊர் பேர் முன்னாடி இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் காட்டாதமா. எதுவா இருந்தாலும் ஆக்கி நமக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டா உண்டு, 4 பேர் கண்டுபட்டா எதுவும் உருப்படாதுன்னு சொன்னேன். காதுல வாங்கினியா? ஏன் மாமா கறியும் மீனும் வாங்கிட்டாதான் ஊர்ல உள்ள அவ்வளவு பேருக்கும் போன் பண்ணி ஏன் வீட்டுல கறி குழம்பு ஏன் வீட்டுல மீன் குழம்புன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்க. அப்புறம் எவ பார்த்தாலும் எவ எடுத்தாலும் எவ ஊத்திக்கிட்டு போய் தின்னுபிட்டு நல்ல ஏப்பத்தை விட்டுட்டு கிடக்குறாளோ. எனக்குலாம் சோறு போடலன்னா அப்படிதான் ஆகும் நிலைமை. இனி அது மாமனார் மாமியாருக்கு நல்ல சோறு போட கத்துக்க, புரியுதா? ஏதோ உள்கத்து வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஒன்னும் சரியா வேலைங்களையே. ஏமா முத்து பேச்சு மோர் குடுன்னு கேட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது. போமா ஏக்கா எங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் எடுத்துருவாக்கா. குடிச்சா கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கும். நீங்க இன்னும் கிளம்பலையே? பால் என்ன அப்படியே தண்ணியா பைப்லயே வருது? ஒரு டம்ளர் மோர் என்ன விலை தெரியுமா? 10 ரூபா. அதை நாங்க வித்தாலாவது ஒரு நாளைக்கு வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்குவோம். அப்பயும் வீட்டு செலவெல்லாம் பாத்துறாத, உனக்கு வெத்தலை பாக்க வாங்கி போட்டுக்க. இந்த வீட்டுல வெக்கங்கட்ட மோர் குடிக்கிறதுக்கு இந்த வெயில்ல போய் எங்கேயாவது பச்சை தண்ணி குடிச்சிட்டு போலாம். வாடி ரோசா. இந்த ஆளு என்னமா நம்மள சூடு சொன்ன இல்லாதவன்னு நினைச்சுக்கிட்டாரு போல. என்னம்மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. உங்க வீட்டுல எல்லாம் யார் உட்கார முடியும்? என்னமா நாய கண்டா கல்ல காணும், கல்ல பார்த்தா நாய காணுங்கிற கதையெல்லாம் அப்படியே எட்டி பார்த்தா கூட உங்க அப்பா துரத்துறாரு. பாவம் உங்க பொண்டாட்டி தனியா கிடக்குதுன்னு சொல்லி வந்து உட்காந்ததுக்கு திருட்டு பைய போடுறாரு எங்க மேல, திருட்டு பை. எப்பா நான் எதுவும் செய்யல சாமி. இந்தா உங்க பொண்டாட்டியும் அவங்க கூட்டுக்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு என்னமா கறி குழம்பு மீன் குழம்பு வச்சாங்களாமே உன் வீட்டுல, அது கொண்டு போய் நான் எங்கேயும் எடுத்து போட்டு சாப்பிட்ட மாதிரி இல்ல பேசுறாங்க. நான் என்னன்னு கண்டுக்கிட்டேனா? நானே பாவம் 2 நாளா பச்சை கஞ்சியை குடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். ஏன் மேல இப்படி குத்தம் சொல்றாங்களா? இது நியாயமாப்பா? நீயே சொல்லு. இந்த வீட்டுல எனக்கு என்ன உனக்கே யாரும் சோறு போடுறாங்களா? நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க முடியுமா? கொடுக்கறது தின்னுபுட்டு நான் பேசாம கிடக்குறேன். ஏப்பா இனி இந்த புள்ளிவலை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காதப்பா. உன் பொண்டாட்டியே கெடுக்கிறதே இந்த புள்ளிவதான். என் மர்மம் வந்த நாள்ல இருந்து ஏன் மாமா என்னங்க மாமான்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் என்னை எதிர்த்து பேசுனது இல்லப்பா. ஆனா இப்ப வர சரியில்லை. என்ன முத்து பிச்சு அப்பா சொல்றதெல்லாம் நெசந்தானா? நீ அப்படியெல்லாம் சொல்ற? இங்க பாருங்க, முத்து பேச்சு சொத்து போச்சுன்னு அங்க எங்கேயும் போவாதீங்க. இங்க முதல்ல எங்க கிட்ட பேசுங்க. அப்பா எப்ப பாரு உங்க அப்பா நாங்க தான் உங்க பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுக்குறோன்னு சொல்றாரு. அதெல்லாம் நெசமா? ஏன் மாமா அவ்வளவு எப்பயாவது தான் வாரழுவ, அது கூட உங்க அப்பா பிடிக்காம இப்படி ஏதாவது பேசுறாரு. என்ன மாமா இது நியாயம்? இந்த வீட்டை பாத்துக்கங்க, மாட்டுக்கு போய் தண்ணி வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு போனேன். நான் இந்த பக்கம் கிளம்புனது உங்க அப்பா எழுந்து அந்த பக்கம் போயிட்டாரு போல இருக்கு. எவ வந்து ஊத்துறான்னு தெரியல. ஒரு குண்டம் குழம்பு மாமா, வறுத்த மீன், எலும்பு கறின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். ஒன்னுத்தையும் காணுமாமா. எனக்கு ஆத்திர வருமா வராதா? நீங்களே எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு நான் எதுக்கு எடுக்கிறேன், உன் கூட்டுக்கறிகளுக்கு நீ தானே கொடுத்தானே, அவ்வளவு மேல திருட்டு பழிய போடுறாரு. அதான் மாமா கூட இருக்கிறவ மேல திருட்டு பழிய போட்டதால கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். எப்பா அப்ப நான் எடுத்தேனப்பா? அப்ப நான் மட்டும் என்ன, நான் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தேன். சரி விடுங்க. இப்ப என்ன கறி தானே, மறுபடியும் வாங்கி ஆக்கி சாப்பிடுங்க. அதுக்கு போய் ஒரு பிரளயத்தையே கூட்டுங்க. ஏமா அவர் எதோ தெரியாம சொல்லிவிட்டாரு, மன்னிச்சிருமா. அது எப்படி மன்னிக்கிறது? யார் எடுத்தா யார் தின்னான்னு இதுவரையும் தெரியலையே. ஏக்கா நீ எழுந்துரு, கோடாங்கி சாமியார் கிட்ட போலாம். அங்க போய் முட்டை மந்திரம் செஞ்சா அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா யாரு குழம்பு எடுத்தாங்களோ அவங்க ரத்தம் கக்கி சாவாங்க. அக்கா அப்ப தெரியும்ல. சரிம்மா அப்ப ஏதோ உங்க விருப்பத்துக்கு பண்ணுங்க. நான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டீங்க போல. யாரும் ஆசைக்கு எடுத்து சாப்பிட்டுருக்கலாம், அதுக்காண்டி இப்படியா? ஆசைக்காக ஒரு குண்டம் குழம்பையே சாப்பிடுவாங்க. உன் பொண்டாட்டியே எடுத்து எல்லாருக்கும் ஊத்தி கொடுப்பாலாம். இப்ப அவளே போய் மந்திரம் வைப்பாலாம். எந்த ஊர்ல அடுக்கும் இதெல்லாம்? மறுபடியும் என்னைய சொல்லாதீங்க மாமான்னு சொல்லிட்டேன். எப்பா எழுந்து உள்ள பாப்பா. தங்கச்சி உன்னை வர சொல்லுச்சு. இங்கதான் உப்புலாத கஞ்சி குடிக்கிறேன். என் பொண்ணு வீட்டுக்கு போயாவது நிம்மதியா இருக்கிறேன். இங்க இருந்து அங்க போய் ஓ மைனிகாரி அது செய்யற அப்படி பண்றானே இல்லாதீங்க பொல்லாதீங்க சொல்லி கொடுங்க. உங்க மாமா என் ஆட்டலுக்கு சோறு தண்ணி போடாம சாவடிக்கட்டும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க வேணாம்னு நான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யாரும் என் பேச்ச கேட்டதே? நல்ல பொண்ணு நல்ல பாத்துக்குவான்னு சொன்னீங்க. அதான் அப்ப பாத்துக்கிறாங்க என்ன. மாமா குடுக்கறதுல நல்லா சாப்பிட்டு இல்லன்னு சொல்லாதீங்க மாமா. ஏங்க இதெல்லாம் எதுவும் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏய் அவர்தான் வயசானவர் பேசினாருன்னா அவரு கூட நீயும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க. ஆமா உடனே அப்படியே என்கிட்ட வந்துருங்க. உங்க அம்மா எங்க? ஏன் அம்மா வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்பா? இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்காதடி. பெரியவங்கிட்ட என்ன பேசணும் என்ன பண்ணணும் ஒன்னும் தெரியாது. எப்பா சரி எனக்காண்டி சண்டை போடுக்க வேணாம். நான் பாப்பா வீட்டுக்கு போறேன். ரூபா இருந்தா ஒரு 500 ரூபா போல கொடுப்பா. போகையில சும்மா போக கூடாது. ஆமா இங்க ரூபா அம்படி மரத்துல தானே காக்கிது. ஏன் உங்க மாமா என்ன சிங்கப்பூர்ல இருக்க அந்த பக்கத்துல தெருல தானே இருக்கா? அதெல்லாம் ஒரு ரூபாயும் தேவையில்ல போங்க. உங்ககிட்ட என்ன ரூபா இல்ல? வாய் மூடிட்டு குத்து பேச்சே உள்ளப்பா. ஐயோ பாரு எப்பா பாப்பா ஏதோ வாணி கொடுக்க சொன்னிச்சு வாங்கிட்ட. வெளியில மறந்து வச்சுட்டு வந்துட்ட பாரு. நீயும் அந்த நாள்ல இருந்து புருஷனை முந்தையில முடிஞ்சு வச்சுக்கலாம்னு தான் பாக்குற. ஆனா ஏன் மாமா மசிய மாட்டேங்கிறானே? குத்தலாம் ஒரு நாள் தெரியாமல பாவா. அப்ப சொல்லுவாரு பொண்டாட்டி தான் எல்லாம், பொண்டாட்டி தான் முக்கியம்னு. பாக்கலாம்
போய் ஒலைய வைக்கிற வேலையை பாரு, உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்குது. நீ இப்படி ஒப்பாரி வச்சு ஏதாம வீடு விளங்காம போச்சு. இந்தாப்பா வாலி. முத்துப்பிச்சிக்கா அந்த வாளியை கொஞ்சம் காமி. யோ வழுக்கமாமா, நான் இந்த வீட்டுக்கு வரையில நீ இந்த வாளி எடுத்துக்கிட்டு தானே போனேன். ஆமா, அந்த வாளியில பழைய கஞ்சி இருந்தது, அதை போய் நான் ஊத்த போற முடியாது சொல்லிட்டு போனேன். ஐயோ எப்பா வாலி கொடுப்பா, நான் போறேன். பாப்பா வேற எனக்காக காத்திருப்பா, போய் சாப்பிடுறேன். 2 நாளா சாப்பிடாம வயிறு பரட்டுது. இருங்க வழுக்க. இக்கா, நான் அங்கிருந்து வரையில உன் மாமனார் இந்த வாளியை தான் மறைச்சு எடுத்துட்டு போனாரு. இந்த வீணா போன கஞ்சை ஊத்த போன வாளி எப்படி உன் நாத்தனார் வீட்டுல இருந்து வருது? ஏமாமா உங்க தங்கச்சி என்ன சொல்லி இந்த வாழையை உங்ககிட்ட கொடுத்து விட்டா? இப்ப எதுக்குமா பழச மீண்டும் கலரிக்கிட்டே இருக்கீங்க? என் தம்பிய நான் வந்ததுல இருந்து ஒரு டம்ளர் மோர் கொடுன்னு சொல்றேன். உன் பொண்டாட்டி எப்படி உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசுது பாத்தியாடா? எப்ப ஈராப்பா மோர்னு இப்ப கேப்ப, அப்புறம் குடிச்சிட்டு ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு கிடப்ப. ஏடி இந்த வாளி கொடுத்து என்ன மைனி வச்ச குழம்பு நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் குழம்பு இருந்தா கொடுத்து விட சொல்லுன்னு கொடுத்துச்சு. அடியாசாக்க வாலி போன மாயம் இப்பதான் தெரியுது. ஊரை சுத்தி தேடுனா நானு தலையில வளைச்சு ஏறிச்சான் பேனு. என்ன மாமனாரே, வாலிக்கு காலு மலைச்சு போச்சா இல்ல கோழி பறந்து போய் உங்க மாவ வீட்டுல உட்காந்துக்குச்சா? என்னடி என்ன உளர்ற? இந்த இப்படி நான் மாட்டுக்கு தண்ணி வைக்க போனதும் உங்க அப்பாரு இருக்காரு, அப்பாரு அவருதான் அவ்வளவு குழம்பையும் ஊத்தி கொண்டு போய் உங்க தங்காச்சிக்கிட்ட கொடுத்துருக்காரு. தொங்காச்சிக்கிட்ட இங்க என்ன மக்க மனசாலேவா இல்ல? ஆமா நான் தான் கொடுத்தேன். அதுக்கு போய் என்ன? ஏண்டா உன் பொண்டாட்டி ஊர்ல உள்ள எல்லாருக்கும் கொடுப்பா, நான் இந்த கொஞ்சோண்டு குழம்பு ஊத்தி என் அவளுக்கு கொடுக்க கூடாதா? கொஞ்சோண்டு அங்க அவ்வளவு குழம்பையும் ஊத்தி எடுத்துக்கிட்டு போய் தலைகிட கவுத்துட்டு போய் கொடுத்துருக்கீங்க. எதுக்கு இந்த மானங்கிட்ட ஈன பத்தி அதை கேட்டுக்கிட்டு கொள்ளாமல? இது ஒரு பழப்பு, இதுக்கு வெள்ளையும் ஜலையுமா பெரிய மனுஷன்னு வேட்டையை கட்டிக்கிட்டு சுத்துறது. ஏய் என்ன பேச்சு இதெல்லாம்? இதான் நீ கத்துக்கிற பேச்சா? 1000 தான் அவர் எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் பெரிய மனுஷனை பார்த்து இப்படியா பேசுவாங்க? குழம்பு என்ன கறி மீன் உங்க ஆத்தா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து ஆக்கி வச்ச நான் தானே வாங்கி கொடுத்தேன். அப்படிதான் எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. போய் பேசாம உள்ள